கனமழையால் பாதிக்கப்பட்டுள்ள தஞ்சை விவசாயிகளை எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி சந்தித்து வருகிறார். இதுகுறித்தான முழுமையான விவரங்களுடன் செய்தியாளர் ராஜா இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ராஜா, விவரங்கள். வணக்கம். அதாவது தஞ்சை மாவட்டத்தில் இந்த ஆண்டு குறுவை சாகுபடி வரலாறு காணாத அளவிற்கு மகசூல் கிடைத்திருக்கிறது. விவசாயிகள் அறுவடை செய்த நெல்லை விற்பதற்காக அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் விற்பனைக்கு கொண்டு வந்த நிலையிலும் உரிய நேரத்தில் நெல் கொள்முதல் செய்யப்படாத காரணத்தினால் தஞ்சை மாவட்டம் முழுவதும் லட்சக்கணக்கான நெல் மூட்டைகள் தேக்கமடைந்து கிடைக்கிறது. தற்பொழுது மழையும் பெய்து வருவதால் நெல்மணிகள் முழுவதுமாக முளைத்து ஈரப்பதம் அதிகரித்து விட்டது. இந்த நிலையில்தான் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தஞ்சை மாவட்டம் காட்டூரில் செயல்பட்டு வருகின்ற அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையம் தேங்கி கிடைக்கின்ற நெல் மூட்டைகளை பார்வையிட்டார். இந்த நெல் கொள்முதல் நிலையத்தில் மட்டுமே சுமார் 50,000 நெல் மூட்டைகள் தேக்கமடைந்திருக்கிறது. அதாவது இந்த தேக்கமடைவதற்கு முக்கிய காரணம் சாக்கு பற்றாக்குறை, சணல் பற்றாக்குறை, தொழிலாளர்கள் பற்றாக்குறை. இதன் காரணமாகத்தான் இந்த கிட்டத்தட்ட 50,000 நெல் மூட்டைகள் தேக்கமடைந்து இருக்கிறது. இந்த கொள்முதல் நிலையத்தில் மட்டுமே 50,000 என்றால் தஞ்சை மாவட்டத்தில் மொத்தம் 297 நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டிருக்கிறது. இது போன்ற லட்சக்கணக்கான நெல் மூட்டைகள் சேர்க்கப்படைந்து இருக்கிறது. தொடர்ந்து வடகிழக்கு பருவமழை காரணமாக தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. தஞ்சை மாவட்டத்தில் ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ள நிலையில் காலை ஓய்ந்திருந்த மழை தற்பொழுது தீவிரமாக இருக்கிறது. இந்த கொட்டு மழையிலும் விவசாயிகளை சந்தித்த எடப்பாடி பழனிசாமி விவசாயிகள் குறைகளை கேட்டிருந்தார். அதாவது இந்த கொள்முதல் நெல் தேக்கமடைந்ததற்கான காரணம் என்ன என்று கேட்டிருந்தார். அவர்கள் உரிய நேரத்தில் கொள்முதல் செய்யாதன் காரணம், லாரி உரிய நேரத்தில் நெல் மூட்டைகளை அள்ளி செல்லாததற்கு எடுத்து செல்லாதன் காரணம் என தெரிவித்தனர். இதற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய எடப்பாடி பழனிசாமி, அதாவது சட்டப்பேரவையில் ஒரு தவறான தகவல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது ஒரு நாளைக்கு 2,000 நெல் மூட்டைகள் கொள்முதல் செய்திருந்தால் இது போன்ற நெல் மூட்டைகள் தேக்கமடைந்திருக்காது. சாலையில் நெல்மணிகள் கொட்டியிருக்க வேண்டிய நிலை இல்லை. விவசாயிகளுக்கு இந்த தீபாவளி ஒரு கண்ணீர் தீபாவளி, நல்ல கண்ணீர் தீபாவளி என தெரிவித்தார். இதோடு மட்டுமல்லாமல் காட்டூரை அடுத்து தஞ்சை மாவட்டம் மூர்த்தனபுரத்திலும் அவர் கொள்முதல் நிலையத்தில் பார்வையிட்டு விவசாயிகளிடம் குறைகளை கேட்டறிகிறார். தொடர்ந்து இந்த தஞ்சை மாவட்டத்தில் இவ்வளவு பெரிய வரலாறு காணாத அளவு மகசூல் ஏற்பட்டு உரிய நேரத்தில் விற்பனை செய்ய முடியாமல் விவசாயிகள் மிகப்பெரிய பொருளாதார இழப்பை சந்தித்திருக்கிறது தெரிய வருகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.